சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. √5 plus √3 divided by √5 minus √3 plus √5 minus √3 divided by √5 plus √3 is equal to என்ன வரும் கேக்குறாங்க. சிம்பிளிபிகேஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க 5 plus 3 8, இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் அடுத்தது 5 plus 3 8 divided by 5 minus 3 காமனா 2. So 8 plus 8 16 வகுத்தல் 2. 2ஆல கேன்சல் பண்ணா 16 8. So answer will be 8. So இதே மாதிரி இந்த சம் பாருங்க. √3 plus √1 divided by √3 minus √1 plus √2 plus √1 divided by √2 minus √1 plus √3 minus √1 divided by √3 plus √1 plus √2 minus √1 divided by √2 plus √1 is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். √3 plus √1 divided by √3 minus √1. So இங்க பாருங்க √3 minus √1 divided by √3 plus √1. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 plus 1 4 plus 3 plus 1 4 வகுத்தல் காமனா 3ல 1 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் பிளஸ் இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா 2 plus 1 3 plus 2 plus 1 3 divided by 2 minus 1 1. So அப்ப 4 plus 4 8 8 divided by 2 plus 3 plus 3 6. So 8 2ஆல கேன்சல் பண்ணா 4. 6 plus 4 is equal to 10. Answer will be 10. அதே மாதிரி இந்த ரெண்டு சம்மும் பாருங்க. இந்த ரெண்டு சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மாடல்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். √7 plus √5 divided by √7 minus √5 plus √7 minus √5 divided by √7 plus √5 is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி √13 plus √11 divided by √13 minus √11 plus √5 plus √3 divided by √5 minus √3 plus √13 minus √11 divided by √13 plus √11 plus √5 minus √3 divided by √5 plus √3 is equal to என்ன வரும் கேக்குறாங்க. இந்த ரெண்டு சம்மையும் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.